ஆத்மா நமஸ்தே. 4 வேதங்களின் சிரசாகிய உபனிஷத் வாக்கியங்களில் உள்ள இரகசியங்களை எல்லாம் இதில் எழுதப்பட்டிருப்பதனால் இந்நூலுக்கு ஜீவ பிரம்மய்ய வேதாந்த ரகசியம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த பரபிரம்மம் சத்திய ஞானானந்தமானதும் மனோவாக்கிற்கு எட்டாததும் நாம ரூபம் இல்லாதவனும் மாம்சமயமாகிய கண்களுக்கு காணப்படாததும் விக்கிரக ரூபமாகவும் வெட்டவெளியாயும் இருக்கப்பட்டது. இது சகல லோகத்திற்கும் ஆதாரமாய் இருக்கப்பட்டதுமாகிய அந்த பரபிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கின்றேன். எல்லா ஆனந்தங்களுக்கும் சிரேஷ்டமானதும் இவ்வுலகத்திலும் தேவர் உலகத்திலும் உள்ள எல்லா சுகங்களுக்கும் மேலானதும் ஞான ரூபமானதும் பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிகப்பட்டதும் அவயங்கள் இல்லாததும் மகா வாக்கியங்களுக்கு லட்சியார்த்தமானதும் அத்வீதியமானதும் நாசரகிதமானதும் நிர்மலமானதும் சலனமற்றதும் மனம் புத்தி சித்த அகங்காரங்களுக்கு சாட்சிபூதமாய் இருப்பது கற்பனை முதலியன கடந்ததும் சாத்வீக ராஜஸ் தாமசம் என்னும் 3 குணங்கள் அற்றதும் எனது மாயை என்னும் அவிவேகத்தை போக்கடித்து என்னை ஞான சுரூபமாய் செய்த ஸ்ரீ பரபிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கின்றேன். ஸ்ராவரம் ஜங்கமம் யாப்தம் யத்கிஞ்சித்ய சராசரம் த்வம் பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இந்த சராசர ஜந்துக்களின் வியாபித்திருக்கும் துவம் பத லட்சியார்த்தமாகிய ஜீவாத்மா சொரூபம் இப்பேற்பட்டதென்றும் அதன் லட்சணங்களை எனக்கு விசிதமாய் போதித்த ஸ்ரீ சத்குருநாதனை நமஸ்கரிக்கின்றேன். அகண்ட சச்சிதானந்த பரபிரம்மே பரமாத்மா சொரூபமாகவும் ஜீவாத்மா சொரூபமாகவும் இருக்கின்றதென்றும் பரமாத்மா ஜீவாத்மா ஆகிய இவ்விரண்டும் பேதமில்லாமல் ஒன்றாக இருக்கப்பட்டது. ஆதலால் ஜீவாத்ம சொரூபமாகிய நீயே அந்த பரபிரம்மம் என்றும் அந்த பரபிரம்மே நீ என்றும் ஜீவ பிரம்மைக்கியத்தை போதித்து அசி பத ரகசியங்களை எனக்கு விசிதமாய் தெரிவித்து என்னை கிருதார்த்தனாக செய்த ஸ்ரீ சத்குரு பாத கமலங்களை நமஸ்கரிக்கின்றேன். எனது பிரபுவே, லோக பிரபுவே, என் குருவே, லோக குரு, என் ஆத்மாவே, சமஸ்த பூதங்களிலும் பரிபூர்ணமாய் வியாபித்திருக்கும் பரபிரம்மமாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பரமாத்மா என்னும் பரபிரம்மத்தை நான் நமஸ்கரிக்கின்றேன். எவ்வளோ அருமையாக சொல்கிறார். நானே அது, அதுவே நான் அப்படிங்கிற பிரின்சிபலை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சுப்ரீம் காட் இந்த விக்கிரகங்களில் ஆராதிக்கப்படுற பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ பார்வதியோ சரஸ்வதியோ லக்ஷ்மியோ கிடையாது. அந்த சுப்ரீம் காடுங்கிறது பியாண்ட் ஆல் தீஸ், இதை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவர். அவர் எப்படி மேலே இருக்காருங்கிறது தான் இவ்வளோ தரமாக அவர் முடிவில்லாதது, ஆரம்பம் இல்லாதது, நடுவு இல்லாதது, உருவம் இல்லாதது, உணர்வுகள் குணங்கள் இல்லாதது, ருச்சி இல்லாதது, என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வராது. எதுவுமே இல்லாதது, அது அதுக்கு ஈடு இணையே இல்லை, இதுக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று சொல்லவே முடியாது, கம்பேர் பண்ண முடியாத ஒரு இன்னொன்று இல்லவே இல்லாது, இது போல் இன்னொன்று இல்லவே இல்லாதது அப்படிங்கிறத தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இன்னைக்கு இதோட போதும், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.